இது என்ன தெரியுமா? இன்சுலின் இன்ஜெக்ஷன். இது என்ன தெரியுமா? இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இந்த வீடியோக்கு கடைசியில் இது என்ன நேரத்தில் மாறுதுன்னு உங்களுக்கு கரெக்டாக காமிச்சு தர போகிறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இருக்க ஃபுல்லாக பாருங்கள். சரியா? இந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் கிடையாது, சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டோன்னே இல்லை, யாருக்கா சரியா இருக்கா சொல்லுங்கள்? மாத்திரை மட்டும் சாப்பிட்டு நமக்கு ஒரு பெரிய நடைபயிற்சி மட்டும் பண்ணதில்ல யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது இந்த வெயிட்டை குறைச்சிருக்காங்களா? நல்லா கேட்டுடுங்க, நல்லா கேளுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி என்ன பண்ண முடியாது, எந்த மாத்திரை நிறுத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. இந்த தம்பியை பாருங்கள், 70 கிலோ வெயிட்டு குறைச்சிருக்கோம். 140லேருந்து 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, சூஸும் கொடுக்கல. கொடுத்ததெல்லாம் என்னது? ஒன்லி பேலன்ஸ்ட் டயட். நம்மகிட்ட ஒரு பெரிய மூட நம்பிக்கை இன்னைக்கு, ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம். ரைஸ் என்ன பாவம் செஞ்சிச்சோ கடவுளுக்கு தான் தெரியும். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? அப்போ ஏன் ரைஸை நம்ம குறை சொல்கிறோம்? சொல்லுங்கள். சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்திருக்காங்க சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டு? சொல்லுங்கள். வெந்தயம், ஆவாரம் பூ, மூக்கரட்டை கீரை, சிறு குறிஞ்சான் பொடி, கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன், இதை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? சுகருக்கு ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த பேஷண்ட் சுகருக்கு மட்டும் 4 மாத்திரை, இப்போ மாத்திரை மட்டும் போட்டிருந்த சுகர் பேஷண்ட் இப்போ இன்சுலினும் போட்டுட்ருக்காங்க. வெந்தயம், கருவேப்பிலை, கருப்பு கவனி, சிறுதானியம், மூக்கரட்டை கீரை, நடைப்பயிற்சி, யோகா, மெடிடேஷன். நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தில் ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். அந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, யூரிக் ஆசிட் ப்ராப்ளம், உடல் பருமன், இது எல்லாத்தையும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். கடைசி தான் மாத்திரை. நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா என்னாகும் தெரியுமா? என்னாகும்? சுகர் மாத்திரை, இன்சுலின் இல்லாமல் இன்னும் 50 வருஷம் சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆரோக்கியமாக வாழலாம். அப்படி யார் சொன்னா? மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் தான் சொல்லுது. அதுக்கு பேர் தான் புத்தகம் தான் சொல்லுது, ரெமிஷன் இஸ் பாசிபிள், வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதுங்க அப்படின்னு இந்த புத்தகம் தான் தெளிவாக சொல்லுது. உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட்டில் சொல்கிறேன், இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகேவா? ஸ்டேட் சேவ் பண்ணி வைங்க, நீங்களே போட்டு கேளுங்க.